ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் பார்க்கலாமா? ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கைப்பிடி நிறைய உளுந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். உளுந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். அது கூடவே பச்சை மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரை ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கரெக்டாக வெந்துச்சுன்னா போதும். இதை பிரட்டி விட்டிங்கன்னா அதுவே வெந்துடும். இந்த மாதிரி கம்பல்சரியாக தேங்காய் இந்த மாதிரி துருவி தான் ஆட் பண்ணணும். 1/2 மூடி தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஒரே நிமிஷம் தான் அது கூடவே வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் நல்லா ஆற விட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கம்பல்சரியாக நீங்கள் இதை பல்ஸ் மோடில் அடித்து தான் எடுக்கணும். கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா முருங்கைக்கீரையில் இருக்க கசப்பு உங்களுக்கு தட்டும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து சுட சுட சாத்தோடு வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.